ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. நான் காலையில எந்திரிச்சதுலேருந்து என்னென்ன பண்றோம், தக்ஷுக்குட்டி எப்படி ஸ்கூலுக்கு கிளப்பிடுறேன், அவங்களுக்கு லஞ்ச் என்ன பேக் பண்ணி தரேன், என்ன சாப்பாடு செய்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே, காலையில் என்னென்ன வேலைகள் நான் செய்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ரேண்டமான டே நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். முக்கியமாக வெங்கட் என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். வெங்கட் எப்படி ஒர்க் கிளம்பி போகிறாங்க அதையும் காட்டுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிலே பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவை 4-5 பேத்துக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோ நிறைய பேத்துக்கு நோட்டிஃபிகேஷனாக போகும், ரெக்கமெண்டேஷனில் காட்டும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ வச்சுட்டேன். என்னமோ தெரியல, மார்னிங் எழுந்திரிச்சு டீ குடிச்சாதான் டேவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போகிற மாதிரி ஒரு ஃபீல். அது கூடவே வந்து 4 பிஸ்கட், எனக்கு 4, வெங்கட்க்கு 4. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுட்டேன், ரசம் கொஞ்சம் இருக்கு, ஏதாவது வந்து செய்யணும். அப்புறம் தக்ஷுக்குட்டிக்கு வந்து பால் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன், அவள் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பா. ஃபர்ஸ்ட் போய் வெங்கட் எழுப்பி நம்ம டீ குடிக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வெங்கட் எழுப்புனேன், அவன் வந்து எந்திரிக்கவே இல்லை. சரி போ அப்படின்ட்டு நம்ம டீ குடிச்சிடலாம், ஏன்னா காலையில் அறக்க பறக்க வேலை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வேலை இருக்கு. தக்ஷுக்குட்டியை ஷார்ப்பாக 9 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதனால நான் டீ குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு வந்து பார்க்குறேன், முடிச்சுட்டு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து உக்காந்துட்டு இருக்கான். இப்போதான் டீ குடிக்கிறான். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டீ குடிச்சிட்டீங்களா? நீ தான் டீ குடிக்கிற, எல்லாரும் டீ குடிப்பாங்களா? யார் யாருக்குலாம் காலையில எந்திரிச்ச உடனே டீ குடிச்சாதான் டேவே ஃப்ரெஷ்ஷா போகும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, நான் பெட்லயே உட்காந்துருப்பேன், மேடம் வந்து எழுப்பி மாமா என்ன டீ அப்படின்னு சொல்லி கொடுத்தாதான் அன்னைக்கு அந்த நாளே ஃபுல்ஃபில் ஆகும் எனக்கு. ஆமா, அவர் வந்து அப்படி மாமா எந்திரிங்க இருந்தாவும் டீ அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா காலையிலேயே போய் பால்ல வாங்கிட்டு வர சொல்லுவான், சரியான இதா இருக்கும் எந்திரிச்சு கடைக்கு போறதுக்கு. அதனால நான் நைட்டே வாங்கிட்டு வந்துடுவேன். நைட்டே ஒர்க் முடிச்சுட்டு வரும்போதே பால் வாங்கிட்டு வந்துடுவான். அப்புறம் மார்னிங் வந்து சாரை எழுப்பும் போதே டீ வச்சுட்டு பெட் டீ கொடுத்த பெட் காஃபி கொடுப்பாங்க, நான் பெட் டீ கொடுப்பேன். சரி, என்ன வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க? மார்னிங் ரொட்டீன் vlog. காலையில என்னென்ன பண்றேன் அப்படிங்கறது எல்லாமே வீடியோல காட்ட போறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கிறத அப்புறம் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், தக்ஷுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கா. மணி வந்து 7:30 மணி ஆயிடுச்சு. தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் அவளுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் தான் பிள்ளைங்க வந்து நல்லா சந்தோஷமா ஹாப்பியா அவன் நினைச்ச டைமுக்கு எந்திரிக்க முடியும். அதுல வந்து நம்ம சீக்கிரமா எழுப்பி குழந்தைங்க என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க. அவள் ஸ்கூலுக்கு 9 மணிக்கு போறான்னா நான் 8:30 மணிக்கு தான் எழுப்புவேனே. நீங்க என்ன சார் சொல்றீங்க? அப்ப ஸ்கூலுக்கு 10 மணி வரைக்கும் தூங்கட்டும். என்ன சொல்லிட்டேன்? ஏன்னா நான் வீட்டுக்கு போனான்னா பொறுப்பு ரொம்ப அதிகமாயிடும். ஓகேவா? நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஃபுல் ஃப்ரீடமா ஜாலியா இருக்கணும். ஓகேவா? நிறைய பாசம் தாங்க முடியலைங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேலையை பார்க்கலாம். நாங்களும் ஒரு வீட்டுல இளவரசியா இருந்தவங்க தான், என்ன பண்றது? இருந்தவங்க தான் இப்ப இருந்துட்டு தான் இருக்கிறீங்க. ஓகேவா? தக்ஷுக்குட்டி, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியாமா? பாக்குற உங்க அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, அண்ணன், பெரியம்மா, பெரியப்பா எல்லாருக்கும் நான் ஸ்கூல் போயிட்டு வரேன். பாய், டாடா. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடுலாம் செஞ்சாச்சு. தக்ஷுக்குட்டி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ரசம் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுவே கொஞ்சம் இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் ரசம் வைக்கல, அதையே சூடு பண்ணி வச்சுட்டேன், நல்லா சூடாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேவரட் சுரைக்காய். யாருக்கெல்லாம் சுரைக்காய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட்டோட அவங்க அம்மாயி காட்டில் வந்து கடலக்காய் வந்து அறுவடை பண்ணியிருப்பாங்க போல், கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஈவினிங் தக்ஷுக்குட்டி வரத்துக்குள்ளே நல்லா வேக வச்சு வச்சிட்டோம்னா அவள் சாப்பிட்டுப்பா. வெங்கட் கடைக்கு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்த உடனே சாப்பிட வேண்டியதுதான். உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கடா பாப்பா ஸ்கூல்ல விட போனா இவ்ளோ நேரம் ஆகிட்ட? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நேத்து நைட்டு வண்டி கொண்டு வந்து நிறுத்தினா வரும்போதே காத்து ஒரு மாதிரி வளட்டுச்சு, டயர்ல ஒரு மாதிரி வளட்டுச்சு. காத்து அடிச்சுட்டு வந்துட்டேன். சரி, காத்துதான் குறைஞ்சிருக்கும்னு நினைச்சிட்டு இப்ப காலையில டீ குடிச்சிட்டு வெளியே வந்து பாக்குறேன், ஃபுல்லாவே டயரே போயிடுச்சுதா. டயரே போயிடுச்சு, எல்லாம் தேஞ்சு போயிடுச்சா. சரி, பாப்பா விட்டுட்டு அப்படியே டயர் கடை அங்கதான் இருந்துச்சா, சரி கையோடு போய் வாங்கிட்டு வந்துடலான்னு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். எவ்வளோ? 1200 ரூபா. பரவாயில்ல, நல்லா இருக்கா இது? நல்லா இருக்கு. இந்த இதுல ஏதோ கொஞ்சம் நல்ல கிரிப் எல்லாம் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால எடுத்துட்டு வந்துட்டேன்.
இப்போ போய் டயர் மாத்திட்டு தான் வேலைக்கு கிளம்பணும். ஆமா. இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதோ தெரியல. சரி வா ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். சரி சாப்பிடலாம். ம். ஹாய் காய்ஸ், இப்போ தான் வந்து எல்லா வேலையும் முடித்தேன். மணி இப்போயே வந்து 11:30 கிட்ட ஆயிடுச்சு. வெங்கட் வந்து சாப்பிட்டுட்டு ஒர்க்கு கிளம்பி போயிட்டான். தக்ஷ் குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் துணி நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 4 நாளாக எங்கள் ஊரில் சரியான மழை. அதனால துணி துவைக்கவே முடியல. நிறையா துணி சேர்ந்துக்குச்சு. சரி கொஞ்சம் கொஞ்சமாக துவைச்சி போடலாம் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் துவைச்ச அந்த கொஞ்சம் துணியை பாருங்க. 2 தூக்கு நிறைய காஞ்சிட்டு இருக்கு. இன்னும் நாளைக்கும் துவைக்கணும். அப்பதான் துணி வந்து காலியாகும். வெயில் இன்னைக்குமே இல்லை தான். சரி என்ன பண்றது, துவைச்சு போட்டுதான் ஆகணும் அப்படின்ட்டு துவைச்சு போட்டுட்டேன். இப்பயே மணி 11:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம் கழுவணும். பாத்திரம் கழுவி வச்சிட்டேன்னா என்னோட மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சுச்சு. மார்னிங் ரொட்டீனே எனக்கு ஆஃப்டர்நூன் ஆயிரும். அந்த அளவுக்கு வேலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ் வந்துட்டு இன்னைக்கு நான் கேரட்டும் பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதுவும் வச்சு ஜூஸ் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி ஏபிசி ஜூஸ் போட்டுருவேன். பீட்ரூட் வந்து இன்னைக்கு இல்லை அப்படிங்கறனால ஆம்லா கேரட் இது 2 மட்டும் வச்சு ஜூஸ் போட்டிருக்கேன். மார்னிங் வந்து 11:30 கிட்ட அதை நான் குடிப்பேன். வெங்கட்க்கு கொடுத்து விட்டுருவேன். தக்ஷுக்குட்டி கொடுத்து விட்டுருவேன். அவள் இன்டர்வல் டைமில் குடிச்சுக்குவா. வெங்கட் வந்து பிரேக் டைமில் குடிச்சுக்குவாங்க. இப்போ போய் நான் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் குடிச்சிட்டு வீடு க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் கழுவுனா என்னோட ஒர்க் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி டே இன் மை லைஃப் வீடியோலாம் போடலாம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் ரெகுலராக போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு வந்து போய் சேர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் நிறைய பேருக்கு போய் சேரும். இன்னும் நம்ம வந்து பெரிய ஃபேமிலியாக ஆகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.